நான் சிவம் அங்கிள் பேசுறேன். உனக்கு ஒன்றும் இல்லடா, நீ நார்மலாக தான் இருக்க. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஏதாவது சொல்லி உன்னை பயமுறுத்துவாங்க. நீ அதை நம்பாத. எப்பவும் இந்த சிவம் உன் கூடவே இருப்பான். என்ன மேடம், நல்ல தூக்கம் போல? ஆமா சிஸ்டர். சிஸ்டர், ஏதோ இன்ஜெக்ஷன் அவசரமா போடணும்னு சொன்னீங்களே, அது கிடைச்சதா? இல்லைன்னா சொல்லுங்க சிஸ்டர், நான் வேணா வெளியே ட்ரை பண்றேன். இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு மேடம். போட்டாச்சா? ஸ்டாக் இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா மேடம், எங்க ஹாஸ்பிட்டல் அது ஸ்டாக் இல்ல தான். ஆனா உங்க ஹஸ்பண்ட் தான் இன்ஜெக்ஷனை வெளியில போய் வாங்கிட்டு வந்தாரு. ஹஸ்பண்டா? அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையே. இன்ஜெக்ஷன் மட்டும் இல்ல மேடம், மத்த மெடிசின்ஸையும் அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. மேடம், பாப்பானா உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. நைட் அவரு இவங்க கையை பிடிச்சிட்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு. நைட் எல்லாம் கண் முழிச்சிட்டு இருந்தாரா? ஆமா மேடம், நைட் ஃபுல்லா கண் முழிச்சு அவர் குழந்தை பக்கத்துலயே இருந்தாரு. உங்களை எழுப்புறேன்னு சொன்னப்ப கூட டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேடம், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். அவர் எங்க? சார் வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இப்ப குழந்தைக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம். டாக்டர் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. பாப்பா இப்ப நார்மல் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ, தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர், இப்ப அவர் எங்க? இங்க இருக்காரு மேடம். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேம்மா, வந்துடுறேம்மா. சாரிங்க, என்ன அப்பாவே போக சொல்லிட்டீங்க. நான் தான். தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க நைட்டு இன்ஜெக்ஷன்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு. என்ன அறியாமலே நான் நல்லா தூங்கிட்டேன். பார்த்தங்க, ரொம்ப டயர்டா இருந்தீங்க போல. உங்களை அறியாம நீங்களே தூங்கிட்டீங்க. தேங்க்ஸ். அது இருக்கட்டுங்க. இப்போ கலைக்கு எப்படி இருக்கு? பார்க்கலாமா? பார்க்கலாம், வாங்க. வாங்க.
ஏய் என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை. கலை இப்பதான் தூங்குனா. அதான். ஏய் வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன நீ ஒரு மாதிரியா இருக்கீங்க? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. ஆமா, இன்ஜெக்ஷன் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க, அது கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு, போட்டாச்சு. அப்புறம் என்ன, அதான் போட்டாச்சுல. ஏய் என்னடி நீ முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏய் வாடி உள்ள போலாம். டாக்டர், என் பேத்திக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ஐயோ, எதுக்கு நன்றி எல்லாம்? சொல்லுப்பா. அன்பை பத்தி நீ என்னமா நினைக்கிற? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஏன்பா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நான் சொன்னது அந்த பொண்ணு அன்பை பத்தி. ஓ, அவளை பத்தி நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் உனக்கே தெரியுமே. ஏண்டா, அன்னைக்கு அவ திட்டான்னு சொன்ன உடனே கோபப்பட்டு வண்டி எடுத்துட்டு போன. இன்னைக்கு என்ன திடீர்னு அவளை பத்தி என்ன நினைக்கிறேன்னு எங்க கிட்ட கேக்குற? அது வந்து டேய் சரவணா, நீ இவங்க கிட்ட சொல்லலையா? அது ஒன்னும் சொல்லலையாப்பா. டேய், என்கிட்ட வந்து அவ்வளோ சொன்ன, அப்பா அம்மா கிட்ட ஒன்னும் சொல்லியா? இல்லண்ணே, அது சரி பொறுமையா சொல்லிக்கலாமேன்ட்டு தான். அம்மா, அந்த பொண்ணு கோவப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அட போப்பா, நீ வேற. 10 கொலை பண்ணவனுக்கும் ஒரு காரணம் இருக்கதான் செய்யும். அதுக்காக அது கொலை இல்லைன்னு ஆயிடுமா? சிவம், அங்க என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நாங்க அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், அதுதான் நடந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் பேச வர்றீங்களா? நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரிப்பா சொல்லு. அன்னைக்கு அன்போட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. சரி, அதுக்கு? புள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த பொண்ணு பதறி போய் நிற்கும் போது நீங்க பழத்தட்டோட போய் நின்னீங்கன்னா கோவம் வரதானே செய்யும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு தாம் தூம்னு குதிக்கிற அந்த சைனா பொம்மை. அம்மா, சைனா பொம்மைலாம் சொல்லாதம்மா. இப்ப இனியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ. அந்த சமயத்துல என்ன ஒருத்தங்க பொண்ணு கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு எப்படிமா இருக்கும்? பா, உன்னை எப்படிப்பா பொண்ணு கேட்க முடியும்? மாப்பிள்ளை தானே கேட்க முடியும். ஏய், ஒரு பேச்சுக்கு சொன்ன, சும்மாரு. அப்படி ஒருத்தங்க மாப்பிள்ளை கேட்டு வந்து நின்னாங்கன்னா நீ என்ன பண்ணிருப்ப? டேய், இப்ப என்ன விஷயம்? முதல்ல அதை சொல்லு. ஒண்ணு இல்லம்மா, அந்த அன்பு கொஞ்சம் ரொம்ப. கொஞ்சமா ரொம்பவா? இல்ல, அன்பு கொஞ்சம் நல்ல பொண்ணுதான்னு சொல்ல வந்தேன். ஏண்டா, என் தாயை தப்பா பேசினவங்கள நான் விட மாட்டேன்னு நீ வேகமா கிளம்பி போனப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப என்னடா இப்படி பேசுற? டேய் சரவணா, ஒத்தையிலங்க வாதாடிட்டு இருக்கேன்ல, 2 விஷயத்தை எடுத்து கொடுக்கறத விட்டுட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. எடுத்து கொடுக்குறேன். அத்தை, அன்பு ரொம்ப அன்பானவங்க. ஆமா ஆமா, அவங்க ரொம்ப நல்லவங்க தான்.
இருந்துட்டு போட்டோம். அதுக்கு எங்களை இப்படிதான் அசிங்கப்படுத்துறதா? அது பாட்டி, அடுத்தவங்க கஷ்டத்தை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவங்க தான் மனுஷங்க. என்னப்பா நான் சொல்றது கரெக்ட் தானே? நல்லா எடுத்து சொல்லுமா. இப்ப நீ என்ன சொல்ல வர? அவங்க ஏதோ தெரியாம கோவப்பட்டுட்டாங்க. அத மனசுல வச்சுக்காம அவங்கள மன்னிச்சு அவங்க வீட்டுக்கு திரும்பவும் போய். ஏய், விட்டா ஓவரா பேசிட்டே போற, சும்மா இரு. இல்லப்பா, இதெல்லாம் உன் மனசுல இருக்குதோன்னு நினைச்சோம். என் மனசுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பொண்ணை யாரும் தப்பா நினைக்க வேணான்னு சொன்னேன். மத்தபடி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏண்டா, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற. அந்த பொண்ணை பத்தி நாங்க எப்படி நினைச்சா உனக்கு என்ன? எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை பத்தி நம்ம தப்பா நினைக்கணும்? நல்லதாவே நினைப்போமே. சரிப்பா, கோவப்படாத. அன்பு ரொம்ப நல்லவ, அதுதானே சொல்ல வர. நாங்க ஒத்துக்கிறோம்ப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. போதுமா? பா, அதான் தாத்தா ஒத்துக்கிட்டார்ல, விடு. நீ முதல்ல சாப்பிடு. இல்லம்மா, அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீ எப்ப ஆஸ்பத்திரிக்கு போன? என்னது, ஆஸ்பத்திரி போன சொன்னேன்? ஆமாப்பா, இப்பதான் சொன்னீங்க. நான் ஒன்னு சொல்ல வந்தா நீங்க குறுக்க பேசி என்ன குழப்புறீங்க. எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். வரேன். நீ எங்க போற? சாப்பிடல? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். என்னடி உன் புள்ள தட்டு தடு மாதிரி பேசிட்டு போறானே, என்ன விஷயம்? ஒரே விஷயம் தாங்க. அந்த அன்பு மேல நம்ம புள்ளைக்கு ஒரு அன்பு வந்திருக்கு. வெரி குட், வெரி குட். அப்ப நம்ம கரெக்டா தான் பொண்ணு கெட்டு போயிருக்கோம். அவன் நம்மள பொறுமையா கூப்பிட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருந்தா கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அவ திட்டினது கூட ஒரு வகையில நல்லதா தான் போச்சு. அவ திட்ட, இவன் திட்ட, அப்புறம் ஏன் திட்டினான்னு ஒரு கேள்வி வர, இவன் அவளை புரிஞ்சிக்க, அவ இவனை புரிஞ்சிக்க, ஏதோ ஒரு வகையில ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா மாமா, இதுக்கு முன்னாடி அண்ணனை நானும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. இனியா, ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி. எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? இத நான் அப்படியே மெயின்டைன் பண்றேன். தங்கம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. உனக்கும் உங்க அம்மாவை பிடிக்கும் தானே? ஆமா, பிடிக்கும். உங்க அப்பா வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்தா? தாத்தா, எனக்கு அம்மாவை பிடிக்கும், அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஒருவேளை வரப்போறோட உன்னை நல்லா பாத்துக்கலனா? பாட்டி, வரவங்க அப்பாவை பாத்துக்கிட்டா மட்டும் போதும். அப்பா என்ன நல்லபடியா பாத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்பு, பாஸ்கர் போன் பண்ணிருந்தான். புள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவன் அப்படியே பதறி போயிட்டான். உடனே குழந்தைய பாக்கணும்னு கிளம்பி வந்துட்டு இருக்காமா. தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும்னு சும்மாவா சொன்னாங்க? பாஸ்கரே, வாயா. இந்தாம்மா. இருமா, நானே எடுக்கிறேன். இது ஒண்ணு. என்ன இது? ஆப்பிள் கழுவிட்டு நீ புள்ளை கூட ஜம்முன்னு ரெடி ஆயிடுவா. குடிச்சிருக்கியா? இல்லையே. போய் சொல்லாத, கொமட்டுது. குழந்தைக்கு உடம்பு முடியலல்ல, அதான் அந்த கவலையில இப்படி. புள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். பாக்க வரும்போதே இப்படி குடிச்சிட்டு வருவாங்களா? ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? என்னடி அறிவு இருக்கான்னு கேக்குற? அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது வழக்கம் தானே. அதனால செத்தா போயிடுச்சு. ஏய், வாயை கழுவுடா. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? பெண்ணானம்மா, இவன் மட்டும் என்னமா உலகத்தில் இல்லாத அதிசயமா புள்ள பெற்றுக்கிட்ட மாதிரி அப்படியே நடிக்கிறான்.
அது எனக்கும் புள்ள தானே. அதே ஒரு நோஞ்சாம் புள்ள, அதை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதும் பார்க்கறதும் புதுசா? சும்மா பேசிட்டு கிடக்குறான். டேய், எதுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்க? வந்தமா பார்த்தமா கிளம்பிடமான்னு இரு. சரிதான் சரிதான், ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. இதுக்கு போயிட்டு ஏன் உசுரை வாங்கிட்டு இருக்க? ஏய், உள்ள போய் ஒரு எட்டு பாருடா. மா, நானா டாக்டரா உள்ள போய் கையை புடிச்சு புடிச்சு பாக்குறதுக்கு? கிறுக்கு மாதிரி பேசி. ஆமா, இவன் சொல்றதும் சரிதான். உள்ள குழந்தை தூங்கிட்டு இருக்கால, எதுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு? சரியாச்சு. அம்மா, அது சாதாரணமா தான் இருக்கா. அதுக்குள்ள அப்படி இப்படின்னு போனா போட்டு என்னை அப்படியே கலாட்டா பண்ணி விட்டீங்க. அம்புட்டு வேலை இங்க எடுத்துக்கிட்டு நான் வந்திருக்கேன். மணி ஆயிடுச்சு. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. இங்க வாரு, டாக்டர் நெசமாவே சீரியஸ்ன்னு சொன்னார்னா அப்ப மட்டும் போனா போடுங்க. சும்மா நச நசன்னு போனா போட்டு எனக்கு தொல்லை குடிக்காதீங்க. கொஞ்சம் வாய் முட்டு கிளம்புடா. சரி சரி, செலவுக்கு காசு இருந்தா ஒரு 2000 ரூபாய் கூட. டேய், என்கிட்ட எங்கடா அவ்வளோ பணம் இருக்கு? மா, அவகிட்ட கேளுமா. ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கா, கையில ஏதாவது வச்சிருப்பாள்ல. புள்ள அவசரத்துல கிளம்பி வந்திருக்கான், பர்ஸ விட்டுட்டு வந்துட்டான் போல. ஒரு 2000 ரூபாய் இருந்தா பணம் கூட. தேங்க்ஸ் மா, நான் வரேன். டேய், பாத்துடா பாத்து. நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்க. மா, ஹாஸ்பிடல் போயிட்டு வர புள்ளைக்கு ஆரத்தி தேவையா? ஏண்டி, மறு ஜென்மம் எடுத்து வந்த மாதிரி எடுத்து வந்திருக்கா. அவளை பிடிச்ச கஷ்டம்லாம் இத்தோட போகட்டும்னு தான் இந்த ஆரத்தி. சரி, சீக்கிரம் எடு. பாட்டி, நான் எடுக்கிறேன். சரி, இந்தா. ஊரு கண்ணு, பொறுமையா. உறவு கண்ணு, நோய் கண்ணு, நொடி கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போகட்டும். அம்மா, சொல்லுடா. உங்களுக்கும் வைக்கணுமா? எனக்கு எதுக்கு? உங்களுக்கும் வைக்கணுமா? மலரே, இவனடி இப்படி பயமுறுத்திட்டா? ஆபரேஷன் வரைக்கும் இப்படிதான் சமாளிக்கணும். ஐயோ, இந்த ஆபரேஷனை நினைச்சாலே என் மனசெல்லாம் படபடங்குது. இல்லம்மா, நீ பதட்டப்படாத, பார்த்து பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இவ தேரணும், அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் பண்ண முடியும். கடவுளே, ஏன் இப்படி இந்த சின்ன குழந்தைய போய் இப்படி சங்கடப்படுத்துற? அக்கா, தைரியமா இருக்கணும்னே, சரியா? உனக்கு ஒண்ணும் இல்ல, யூ ஆர் ஆல் ரைட். அம்மா, என்னடா? நான் பெரிய பையனானதும் டாக்டருக்கு படிக்க போறேன். படிச்சு அக்கா கூடவே இருந்து அக்காவை பாத்துப்பேன். சரிடா, நீ படிக்கலாம். முதல்ல ஒழுங்கா நாளைக்கு ஹோம்வொர்க்க பண்ணு. அச்சச்சோ, மறந்தே போயிட்டேனே. சரி, உள்ள கூட்டிட்டு வா அவளை. உள்ள வா, போலாம். கீதா, வா. அன்பு, என்ன? தப்பா எடுத்துக்காத, நான் கொஞ்சம் கிளம்பணும். சரி. நான் இன்னைக்கு பொட்டிக்கு வரமாட்டேன். ஒன்னும் அவசரம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணுன்னா நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் ஃபோன் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணு. சரி, போயிட்டு வா. நான் கிளம்புறேன். என்ன இது, இத்தனை மெசேஜஸ் இருக்கு? சிவம் தான் சாரின்னு அனுப்பியிருக்காரு. இத்தனை தடவை சாரி கேட்டிருக்காரு.
மொத்தம் 107 சாரி மெசேஜஸ். 108. ஓ, ஒன்ன மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, 107 இருக்கீங்க. தேங்க்ஸ். பாப்பா வீட்டுக்கு வந்துட்டாளா? இப்பதான் வந்தோம். ஓ, என்னோட அன்பை சொல்லிருங்க. அப்புறம் அப்புறம் என்ன? இல்ல, சும்மா கேட்டேன். அது ஒன்றும் இல்லை. சாரின்னு பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு, அதான். ஓ, அம்மா. சரி, அப்ப நான் வச்சிடுறேன். சரிங்க. ஓகே.